வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் மக்களே. என்னடா இவன் அவர் வாய்ஸ்ல பேசுறான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா பேச போற விஷயம் அப்படி. நேத்து நம்ம கேப்டனோட பையன் சண்முக பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவர் நடிச்சு வெளில வர போற சகாப்தம் படத்தோட போட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க சார். நம்ம தான் ஒரு நூல் கிடைச்சாவே சேலையை செஞ்சு முடிச்சிருவோமே, போட்டோஸ் வச்சு படத்தோட கதை சொல்றது கஷ்டமா என்ன? ஃபர்ஸ்ட் தெலுங்குல ரெடியாகி கன்னடா, ஒரியா, பெங்காலின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் ரீமேக் ஆகி தூள் கிளப்பின பிருந்தாவனம் படத்தோட தமிழ் ரீமேக்ல தான் நம்ம சண்முக பாண்டியன் நடிக்க போறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் புதுசா அவருக்கு நவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கதை ரெடி பண்ண 2013 ஆரம்பிச்சு 2015 படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. எல்லா படத்துலயும் ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லையா, இந்த படத்துல அந்த கேரக்டர் நண்டு ஜெகனுக்கு போயிருக்கு. கூட காமெடி ப்ரோக்ராமுக்கு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்ம பவர் ஸ்டார் இருக்கார். இதுலயும் ஜிகு ஜிகு சட்டை, கூலிங் கிளாஸ், ஒரு மைலுக்கு இருக்கிற ஸ்மைல்னு மாறவே இல்லைங்க. ஆனா இதுல வட்டிக்கு கடன் கொடுக்குற டான் கேரக்டர் மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா ஒரு போட்டோல நண்டு ஜெகனும் ஹீரோவும் அவருக்கு மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை 16 வயது நிலை பரட்ட மாதிரி இருப்பாரோ? ஓகே, அப்படியே கொஞ்சம் டீப்பா போட்டோஸ்ல இறங்கி பாத்தீங்கன்னா கோலங்கள் தேவயானி கிராமத்து வீட்டுல செம சென்டிமெண்டலா போஸ்ட் கொடுத்துறாங்க சார். எவ்வா கூட நம்ம ராசக்கா பாளையம் ரஞ்சித் இருக்காரு. இப்போ என்ன டவுட்னா, அவங்க ஹீரோவுக்கு அம்மா அப்பாவா வராங்களா இல்ல அண்ணன் அண்ணியா வராங்களா? அதான் எது எப்படி இருந்தாலும் நம்ம மூளைய கரும்பு மிஷின்ல விட்டு கசக்கி புழிஞ்சதுல வந்த கதை இதுதான் சார். ஒரு அழகான கிராமம், அங்க அண்ணா அண்ணி இல்ல அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நேர்மையான, கடமை தவறாத, கண்ணியமான, கனிவான, பண்பான, பரபரப்பான பையன். கண்டிப்பா பாருங்க, படத்துல நான் சொன்ன எல்லா குவாலிட்டிஸும் இருக்கும். அந்த பையனுக்கு 2 தண்டமான நண்பர்கள். இவங்க ஊருக்குள்ள வெள்ளாந்தியா சுத்திட்டு இருக்க, சொத்து பிரச்சனை கிளம்புது, அதனால குடும்பத்துக்கு பிரச்சனை வருது. பனிமலையா இருக்கிற நம்ம சண்முக பாண்டியன் எரிமலையா வெடிக்கிறார். இது ஒரு வழி. அடுத்தது, இவங்க குடும்பத்து சொத்துக்களை இவங்க சொந்த பந்தங்களே ஆட்டைய போட இவங்க வீட்லயே அடிமையா நடத்தப்படுறாங்க. அதை தட்டி கேட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்புறார். அதுவும் ஒரு வழி. அப்படியும் இல்லைன்னா திடீர்னு செகண்ட் ஹாஃப்ல போலீஸ் ஆகி பார்டர்ல போய் போராட, தீவிரவாதி அங்கிருந்து கிளம்பி ஹீரோவோட சொந்த ஊருக்கு வந்து அட்டாக் பண்ண, அவங்க குலதெய்வ கோயிலையே நாட்டுப்பற்று தெரிக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கூட இருக்கலாம். ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, நான் சொன்னதுல எந்த கதை கரெக்டுன்னு. இப்போதைக்கு எங்க கதையை பத்தி கீழே கமெண்ட்டுங்க பாஸ்.